ஒவ்வொரு நாளும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, அடப்போங்க, இப்படி தான் நாங்கள் தினந்தோறும் எதிர்பார்க்குறோம், பெருசாக ஒன்றும் மழை வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரக்தியாக கமெண்ட் செக்ஷனில் அப்படியே போடுவாங்க, மழையே வரல ப்ரோ எங்கள் ஊரில் அப்படின்ட்டு. அதனால் கடந்த 24 மணி நேரத்தில் சில பகுதிகளில் நமக்கு மழையும் பதிவாகியிருக்கு. தமிழ்நாட்டில் மழை பெய்யாமலாம் போகலை. இப்போ ஒரு மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரிரு இடங்களில் மட்டும் மழை பதிவாயிருக்கு. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரிரு இடங்கள், கடலூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் மட்டும் மழை வந்திருக்கு. அதே போல் இன்னும் ஒரு சில இடங்கள், இப்போ மேற்கு தொடர்ச்சியில் ஓரிரு இடங்கள், இந்த மாதிரி 1 அல்லது 2 இடங்களில் மட்டும் மழை பதிவாகிட்டு மற்ற இடங்கள் எல்லாம் மழை பெய்யாமல், அதுதான் பகுதியான ஒரு மழை ஒதுக்கி பெய்யக்கூடிய ஒரு மழையாக தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. கடந்த நாட்களில் குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி வெப்பநிலை பொறுத்தவரை இன்னும் தொடர்ந்து பாருங்க 41 டிகிரி செல்சியஸை எட்டியிருக்கு. எங்க? மதுரையில் 41 டிகிரி செல்சியஸ் நமக்கு இன்னும் பதிவாயிட்டு இருக்கு. தமிழகத்தினுடைய அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில் மட்டுமே கிட்டத்தட்ட 2 முதல் 3 வாரங்களாக தொடர்ச்சியாக மதுரை தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு அதிகபட்ச வெப்பநிலையில். மழை பொழிவு தமிழகத்தில் சற்று குறைவு தான், ஆனால் வெப்பநிலையாவது கொஞ்சம் குறைஞ்சி இருக்கலாம் இல்லைங்க. வெயிலும் அதிகமாக இருக்குது, மழையும் வரல அப்படிங்கிறது தான் எங்களுக்கு மிக வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் வானிலை அறிக்கையை முழுமையாக நீங்கள் கேளுங்க. எங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குங்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு பகுதியான ஒரு மழையாக தான் பதிவாயிருக்கும். ஆனால் இனிமேல் நமக்கு ஒவ்வொரு நாளும் இன்னும், அதாவது ஒரு 70% தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இது வரைக்கும் நமக்கு வெறும் ஒரு 10% அல்லது 20% மழை மட்டுமே பதிவாயிருந்தது. ஆனால் இப்போ நமக்கு 70 முதல் 90% வரைக்கும் அநேக மாவட்டங்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு நேர மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். இதுவரைக்கும் நீங்கள் மாலை நேரங்கள் மழை பார்த்துருப்பீங்க, பகல் நேரங்களில் கூட சில இடங்களில் மழை வந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு இரவு நேரம் மழையாக மாறப்போகுது. இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலையும் சரி, ஜூலை மாதத்தில் இந்த மீதம் இருக்கக்கூடிய நாட்களும் சரி, பரவலாக பகுதியாக மிதமான மழை அல்லது லேசான மழை பொழிவுகள் இரவு நேரங்களில் சற்றே நமக்கு தீவிரமடையும். ஓரிடங்களில் கனமழை கூட எதிர்பார்க்கலாம். கடலூர், சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் ஓரிடங்களில் நமக்கு கனமழையுமே கூட பதிவாகும். கடலோர மாவட்டங்கள் பற்றி தான் நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடலொட்டிய பகுதிகளிலும், டெல்டா மாவட்டத்தின் கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, இது போன்ற டெல்டாவினுடைய கடலொட்டிய பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் கடலோர மாவட்டங்களில் பதிவாகும். தென் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் வட தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் விட்டு அவ்வப்போது இடைவெளி விட்டு அந்த சீரான அளவில் மழை பொழிவுகள் நிச்சயம் பதிவாகும். கடலோரத்தில் தான் மழை பொழிவு அதிகரிக்கும். அதனால் வெயிலுடைய தாக்கத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இன்று முதல் மாலை நேரங்களில் மறக்காமல் கையில் கொடை எடுத்துகிட்டு போங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி திடீரென மழை பொழிவுகள் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இரவு நேர மழை வாய்ப்புகள் உறுதியாக நமக்கு தீவிரமடையும். அதில் தான் கடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கடலூர் மாவட்டங்கள்லாம் ஜூலை 30, 31 போன்ற நாட்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆகஸ்ட் முதல் வாரத்துலேயும் மழை இருக்குது. விருத்தாச்சலம், திட்டக்குடி, வேப்பூர், பெண்ணாடம்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடலூர் மேற்குலாம் நல்ல ஒரு மழை கிடைக்கும், மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளில் மிதமான மழை கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம், தொண்டி, ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, இங்கெல்லாம் நிறைய இடங்களில் வெயில் மட்டுமே பதிவாயிருக்கும். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மழை வாய்ப்பும் அதிகரிக்கும். புதுக்கோட்டை, திருமயம், அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு விட்டு தீவிரமடையும். ஏற்கனவே உங்களுக்கு 3 சென்டிமீட்டர் மழை வாய்ப்பு பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா, டெல்டாவினுடைய கடலொட்டிய பகுதிகளிலும் ஓரிடங்களில் பரவலான மழை பொழிவுகள் பதிவாகக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்கள், இதுதான் நம்ம இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டியது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை,
திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் பகலில் கண்டிப்பாக வெயில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். இந்த உள் மாவட்ட பகுதிகளில் வெயில் சற்று அதிகமாக இருக்கதான் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இடியுடன் கூடிய மழை வாய்ப்புகள் மாலை அல்லது இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழை பொழிவு அவ்வப்போது கொஞ்சம் பதிவாகும். நீங்களே சொல்வீங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நாள், ஒரு வாரம் போச்சுன்னா, ஆமாம் ப்ரோ வெயில் கொளுத்துது, அதே சமயத்தில் கொஞ்சம் அவ்வப்போது மழையும் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் சீக்கிரத்தில் பார்க்க போகிறேன். ஏன்னா இது வரைக்கும் வெயில் மட்டும்தான் இருந்திருக்கும், பெருசாக மழை பதிவாக இருக்காது. இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிலும் இருக்கும், அதே சமயங்களில் கொஞ்சம் மழை வாய்ப்புகளும் ஆங்காங்கே தீவிரமாக தொடங்கிடும். ஆகஸ்ட் 2 அல்லது 3ஆம் தேதிக்கு அப்புறம் வெப்பநிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். அதாவது 40-41 இல்லாமல் ஓரளவுக்கு 38-39 வெப்பநிலை பதிவாகிறது போல இந்த ஆகஸ்ட் முதல் வாரங்களில் சற்று கணிசமான ஒரு வெப்பநிலையானது குறைவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. காலநிலைகள் பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக அப்படியே மாறியதன் காரணமாக ஆகஸ்ட் மாதம் வந்துமே கூட, ஆகஸ்ட் மாதங்கள் தொடங்க உள்ள நிலையிலுமே கூட இன்னும் வெப்பநிலை பொறுத்தவரை அக்னி நட்சத்திரம் போல காணப்பட்டு வருது. அதே போல வடகிழக்கு பருவமழையிலும் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு நிச்சயமாக காணப்படும். புயல்கள் 150 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு பருவமழையில் புயல்கள் இந்த முறை 5 வருஷமா புயல் இல்லைங்க. 150 கிலோமீட்டர்ல கடைசியா கஜா புயல், அதுக்கு முன்னாடி வர்தா புயல், 2011 தானே புயல், அதுக்கு முன்பதாக ஒக்கி புயல், இதெல்லாம் 130 145 வரைக்கும் இருக்கக்கூடிய புயல்களுடைய வேகங்கள். அதுக்கப்புறம் எந்த புயலும் வரலங்க. இந்த எல்னினோவினுடைய தாக்கம், கடல் வெப்பநிலை தொடர்ந்து உயர்வதன் காரணமாக இந்த வருஷம் 150 கிலோமீட்டர் வேகத்தில் புயல்கள் உருவாக வாய்ப்பு. இன்னும் இந்த முறை புயலே போகல. பொதுவாக மே மாதங்கள்ல ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி ஒரிசா அல்லது மேற்கு வங்கத்தை நோக்கி கரையை கடக்கும். ஆனா இந்த முறை அப்படி இல்லை. இந்த முறை அப்படியே கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ அங்க மழையா பதிவாகி வெள்ளப்பெருக்கா ஏற்பட்டு வருது. இது அப்படியே மாறும். அடுத்து பாருங்க, வடகிழக்கு பருவமழையில் தமிழகம் மற்றும் ஆந்திராவை நோக்கி மிக வலுவான புயல்கள், குறிப்பா தெற்கு ஆந்திராவை நோக்கி, தெற்கு ஆந்திராவில் ஒரு மிக தீவிர புயல்கள் இந்த வருடம் கரையை கடக்கும். இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் அதனுடைய தாக்கம் மற்றும் எதிரொலி நிச்சயமாக காணப்படும். ஆந்திராவினுடைய தெற்கு ஆந்திரா பகுதிகளில் வலுவான நிகழ்வுகள் உறுதியாக கரையை கடப்பதற்கான வர வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். வரும் நாட்கள் படிப்படியாக மழை வாய்ப்புகளும் நிச்சயம் அதிகரிக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர்ல இன்னும் தொடர்ந்து மிதமான மற்றும் கனமழையாக மட்டுமே பதிவாகக்கூடும். இன்னும் நமக்கு மிக கனமழை, அதி கனமழை பதிவாகிறதுக்கு நாட்கள் எடுத்துக்கொள்ளும். தமிழ்நாட்டில் தற்போதைய நிலவரப்படி மிக கனமழை மற்றும் அதி கனமழை கிடையாது. அப்போ எங்கெங்க ரெட் அலர்ட், எங்கெங்க அதி கனமழை பெய்யும் அப்படின்னா, கேரளா மற்றும் கர்நாடகாவில் மீண்டும் பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக அதி கனமழையானது அங்கே பதிவாக ஆரம்பிக்கும். மதுரை மாவட்டத்தில் 41.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே பதிவாயிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச அதாவது மழை அளவு பொறுத்தவரை புதுக்கோட்டையில் 3 சென்டிமீட்டரும், உபாசியில் 2 சென்டிமீட்டர், திருமயத்தில் 2 சென்டிமீட்டர், விருத்தாச்சலத்தில் 1 சென்டிமீட்டர், சோலையாறில் 1 சென்டிமீட்டர், குடிதாங்கியில் 1 சென்டிமீட்டர், குப்பநத்தத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், துவாக்குடியில் 1 சென்டிமீட்டர், செருமுள்ளியில் 1 சென்டிமீட்டர், வால்பாறையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.